பகை பகை விரோதங்களை எழுப்பும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். துன்மார்க்கன் பகையை உண்டு பண்ணுகிறான். அமைதியான சூழ்நிலைகளையும் இவன் கெடுத்து போட்டு அங்கு பகையை வளர்த்து விடுவான். ஜனங்கள் சமாதானமாகவும் அமைதியாகவும் இருந்தால் துன்மார்க்கனுடைய மனதில் ஆறுதல் இருக்காது. அவன் சண்டையை பிணைப்பான், பகையை வளர்ப்பான். மற்றவர்கள் சண்டை போடுவதை பார்த்து சந்தோஷப்படுவான். துன்மார்க்கரின் சுபாவம் மிகவும் கொடியது. இது எல்லோருக்கும் தீங்கு நினைக்கும். மனுஷர் மத்தியிலே பகையை வளர்க்கும். பிறரை பற்றி புறம் கூறுவான். மற்றவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான காரியங்களை பேசுவான். சாதாரணமாக புகையும் நெருப்பை ஊதி ஊதி அதை பெரிய நெருப்பாக வளர்த்து விடுவான். நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் போது அதில் குளிர் காய்ந்து இன்பம் காண்பான். பகை விரோதங்களை எழுப்பும். அன்பே பிரதானம். அன்பு சமாதானத்தை உண்டு பண்ணும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். மனுஷர் மத்தியிலே கருத்து வேறுபாடுகளும் கலாச்சார வேறுபாடுகளும் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கும்போது அவர்களுடைய வேற்றுமைகள் எல்லாம் மறந்து அங்கு ஒற்றுமையும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். பிறரிடத்தில் தப்பிதம் இருந்தாலும் அன்பு அதை பெரிதுபடுத்தாது. அதை உடனே மன்னித்துவிடும். அன்பு சகலவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சண்டை போடுவதற்கு பதிலாக சமாதானம் இருக்க வேண்டும் என்று விரும்பும். நம்மிடத்தில் அன்பு இருக்கும்போது பிறரிடத்தில் காணப்படும் சிறிய குறைகளையும் குற்றங்களையும் நாம் பெரிதாய் நினைக்க மாட்டோம். அன்பு அந்த குறைகளையும் குற்றங்களையும் மூடிவிடும். ஒரு சிலர் நமக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கலாம், தீங்கு நினைத்திருக்கலாம். நம்மிடத்தில் அன்பு இருக்கும்போது அவர்களுடைய தீய சுபாவங்களை நாம் மன்னித்து விடுவோம். நம்முடைய அன்பினால் அவை எல்லாவற்றையும் மூடி போடுவோம். இதனால் நமக்குள்ளே கோபங்களும் வாக்குவாதங்களும் வராமல் தவிர்த்து விடுவோம். அன்பு இருமாப்பா இராது. அது தற்பொழிவை நாடாது. பிறர் மீது தீங்கு நினையாது. பிறரை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காது. விசுவாசிகளாகிய நமக்குள் அன்பு இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நாமும் ஒன்றுமே இல்லை, நமக்கும் ஒன்றுமே இல்லை. விரோதங்களை எழுப்பியவர்கள் இஸ்மவேல், ஏசா, யூதர்கள். அன்பினால் பாவங்களை மன்னித்தவர்கள் யோசேப்பு, தாவீது, இயேசு கிறிஸ்து, பவுல்.